கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். இவ்வளோ நேரம் நீங்க பார்த்தது, நீங்க உணர்ந்தது, நீங்க பார்த்த அனைத்து காரியம் அவர் கர்த்தர் இல்லாம இது நடந்திருக்காரு. ஸோ கர்த்தருக்கு எல்லாரும் ஒரு பத்தி கைகளை தட்டலாம். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர் அவர் நம்ம மத்தியில் இருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்க எல்லாரும் விசுவாசிக்கிறீங்க நான் நம்புறேன். எனக்கு ரொம்ப இமோஷனலா இருக்கு. அதனாலதான் என்னை பத்தி இன்ட்ரடக்ஷன் பயங்கரமா கொடுத்துருக்காங்க. பட் எனக்கு இங்க வந்தது ரொம்ப இமோஷனலா இருக்கு. நான் ஸ்ரீலங்கால வந்தேன்னு சொன்னாங்க. நான் வளர்ந்தது சென்னையில, நான் கல்யாணம் ஆகி போனது ஸ்ரீலங்கால. ஆனா நான் பிறந்த ஊரை மறந்துட்டாங்க. நான் பிறந்த ஊர் திருநெல்வேலி, பாளையங்கோட்டையில தான் பிறந்தேன். ஸோ என் மண்ணில் நான் இன்னைக்கு வந்து நின்று இங்க உங்க மத்தியில பேசுறது ஆண்டவர் எப்படி கட்சியெல்லாம் செய்வது தேவனே அல்ல. அப்படிதான் நான் விசுவாசிக்கிறேன். எப்பவுமே என் வாழ்க்கை அப்படிதான் போயிருக்கு. அவர் கட்சியின் தேவன் கிடையாது, அது அநாதியின் தேவன். ஆமென். அநாதியின் தேவன் நம் மத்தியில இருக்கிறார். அது மட்டும் இல்ல, I'm very happy and let me begin by thanking God and praising the most high name, our Lord Jesus Christ. I'm also pleased எல்லாம் இங்க இருக்கிற பாஸ்டர்ஸ் எல்லாரையும் பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முக்கியமா சீனியர் பாஸ்டர் ஜோசப் பால், அவர் பாஸ்டர் மட்டும் இல்லை, நான் ஒவ்வொரு சம்மர் வெக்கேஷனும் நான் இங்கே தான் வருவேன். ஸ்கூல் முடிஞ்சதும் சென்னையில் வந்து ஏப்ரல் ஆனால் லீவு, உடனே எங்கள் பாட்டி தாத்தாவோட அவங்க பாளையங்கோட்டையில் இருந்தாங்க, அவங்களும் ஊழியர் செஞ்சுருக்கிறாங்க. அவங்களோட நான் பஸ்ஸில் ட்ரெயினில் எப்படியாவது ஏறி வந்துடுவேன். அப்போல்லாம் நான் எங்கள் காலேஜுக்கு வந்துட்டேன். அப்போ அவர் எங்கள் தாத்தாவோட உறவினர், எங்கள் அம்மாவோட அப்பாவோட உறவினர். ஸோ எனக்கு இங்கே உறவு இருக்கு. ஆண்ட உறவின் தேவன் மட்டும் இல்லை, எங்க அப்பா அடிக்கடி சொல்ற மாதிரி உடன்படிக்கையின் தேவன். ஸோ எப்பவுமே அவர் ஒரு உடன்படிக்கை ஒரு வார்த்தை வைத்து விட்டார் என்றால் நீங்களும் நானும் மறந்தா கூட அவர் விட மாட்டார். எங்க இருந்தாலும் கூட்டிட்டு இங்க வந்து நிற்பாங்க. அதுதான் இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாஸ்டரை பார்க்க. அது மட்டும் இல்ல, பாஸ்டர் பால், ஐசையா, நிறைய பேர் பார்த்தேன். பாஸ்டர் ஜான்சன், இவங்களெல்லாம் நான் பல வருஷம் கழிச்சு பார்க்குறேன். உங்களுக்கெல்லாம் பாஸ்டர் கூட இங்க இருந்தாரு. எல்லாம் எனக்கு சின்ன வயசுல ஞாபகம் இருக்கு. ஆமா, நான் விளையாடுற இந்த இடத்துல எனக்கு புதிதான இடம் இல்லை. கர்த்தர் நல்லவர், அப்படிதான் சொல்லிட்டே இருக்க முடியும். I congratulate all the graduates 2025 batch. You will have a blessed life. Amen. அதே மாதிரி இங்க ரெண்டு தம்பிங்க இருக்கிறாங்க. நான் ஏற்கனவே அவங்களுக்கு கிறிஸ்டியன் சைக்காலஜி நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இன்னும் உங்களை தான் என்னால் ரீச் பண்ணவே முடியல. ஸ்ரீலங்காவில் இருந்தாலும் நான் ஜூம்ல அவங்ககிட்ட நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஆனால் சித்தமா இருந்தா உங்களோட நான் பேசுறதுக்கும் உங்களோட பாடம் எடுக்கிறதுக்கு ஆண்டவரோட தீர்மானம் இருந்தால் அது நடக்கும். ஏன்னா ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்ல நினைச்சேன். ஏன்னா எங்க அண்ணன் வேற இங்கிலாந்துல இருந்து பாஸ்டர் ஜானத்தன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எங்க அண்ணன் ஏற்கனவே இங்க நிறைய வாட்டி வந்திருக்கிறார். அவரும் உங்களுக்கு ஸ்பெஷலா கிரீட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு அனுப்பியிருக்கிறார். ஸோ நான் அதே வாசிக்கணும். ஏற்கனவே டைம் பயங்கரமா ஓடிட்டு இருக்கு, இன்னும் செய்தியே வரல. அதனால நான் ஒன்றும் கிரீட்டிங்ஸ் கொடுப்பது போல ஒரே ஒரு விஷயம் தான் சொல்ல போறேன். ரோமர் 12:2 என் பசங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கிறேன் சைக்காலஜியில. இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காம ஆமென் நம்ம முழுதாய் அவருடைய சித்தம் இன்னதென்று அறிந்து அதை பார்க்கறதுக்கு உங்களுடைய மனதை புதுப்பிக்க வேண்டும். ரெனியூவல் ஆஃப் மைண்ட். ஒத்த வேஷம் தரிக்காமல் என்றால் இங்கிலீஷ்ல கன்ஃபார்ம்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இந்த உலகத்தோட பின்பற்றுறது, அதுக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்குது. கிராஜுவேட்ஸ் உங்களோட தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். என்னதான் டீச்சர்ல கூப்பிட்டு வச்சு பேசுவேன் எல்லாம். ஏன்னா இன்னைக்கு உங்களோட முக்கியமான நாள். எவ்வளோ காரியங்களை நான் பார்த்தோம், ஆனா இது உங்களோட மிக முக்கியமான நாளா நீங்க பார்க்கணும். திஸ் மார்க்ஸ் a very important moment in your life. ஸோ நீங்க இந்த கேட்டை தாண்டி போகும் பொழுது யாரோ ஒருத்தவங்க 1 திமோத்தி 2 திமோத்தி 4:12 வாசிச்சாங்க நினைக்கிறேன். உங்களோட பேச்சுல, உங்க நடத்தையில, அன்புல, விசுவாசத்துல, ஆவியில, கற்புல மாதிரியா இருக்க வேண்டும். அப்படின்னா யூ செட் an example. எக்ஸாம்பிள்ங்கிற போது இன்னைக்கு எக்ஸைட்மெண்டா இருக்கும். ஏன்னா நீங்க எல்லாம் படிச்சுட்டீங்க, எனக்கு வேதாகமம் தெரியும்னு இருக்கும். அந்த எண்ணத்தை தயவு செய்து எடுத்து இந்த கேப் எப்படி கீழே போடுறீங்களோ, எனக்கு எல்லாம் தெரியும்ன்றதை எடுத்து கீழே வச்சுட்டு நீங்க அந்த கேட்டை தாண்டணும். ஏன்னா we are students for life. அனுபவத்துல கத்துக்கிறவங்க தான் ஊழியத்துல சிறந்தவங்க. ஏன்னா அவங்க அனுபவத்துல எப்படி கத்துக்கிறாங்கன்னா ஆவியானவர் அவர்களை நடத்தி கொண்டு போவார். ஆமென். ஏன்னா ஆவியானவர்கள் தான் அங்க சாட்சி. அதுதான் அப்போஸ்தலர் 1:8 இயேசுவே சொல்றாரு, சாட்சி இல்லாமல் நீங்கள் எப்படி இருக்க முடியாது. ஆவியானவர் இல்லாமல் நீங்கள் சாட்சியாய் வாழ முடியாது. அதனால்தான்
எருசலேம், யூதேயா, சமாரியா. இது ஒரு சர்க்கிள் மாதிரி, ஒரு கான்சென்ட்ரிக் சர்க்கிள் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அப்படின்னா நடுவட்டம் என்பது எருசலேம், அதை சுத்தி இருக்கிறது யூதேயா, அதுக்கும் மேல இருக்கிறது நார்த் இஸ்ரேல், சவுத் இஸ்ரேல் பிரிக்கிற அந்த சமாரியா. அப்படி என்றால் எருசலேம்ல தான் இன்னைக்கு நீங்க என்ன பண்றீங்க, ஆண்டவருடைய டிசைனை கத்துக்கிறீங்க. உங்களுக்குன்னு ஆண்டவர் ஒரு பேட்டர்ன் வச்சிருக்காரு, உங்களுக்குன்னு ஒரு தனித்துவத்தை வச்சிருக்காரு. அதனால ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன், நீங்க இந்த கேட்டை விட்டு போறப்போ நீங்க எல்லாருமே நான் விசுவாசிக்கிறேன், உங்களுக்குன்னு ஒரு தனி அழைப்பு இருக்கிறது. அந்த மனசுல அது இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனால் அந்த கேட்டை தாண்டினதும் நீங்க பண்ண வேண்டிய முதல் வேலை அப்சர்வ் பண்ணுங்க. இந்த உலகத்தை அப்சர்வ் பண்ணாதீங்க. புரிஞ்சுதா? நல்ல கவனிங்க, கவனித்து ஊழியத்தை செய்யுங்க தயவு செய்து. ஏன்னா இன்னைக்கு கவனம் இல்லாமல் ஊழியம் செய்யறதுனாலதான் நிறைய காரியங்கள் கிறிஸ்துவ நம்ம சபையே அழிந்து போகும். விசுவாசத்துக்கெல்லாம் வெளியே கொள்ளையடிக்கிறவங்க, வெளியே திருடுறவங்க, வெளியே அடிக்கிறவங்க சபைக்குள்ள வந்துட்டோம். அதனால நீங்க அதை நன்று அறியணும். So you have to observe, கவனிக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் மத்திய 28:20 சொன்னார், என் கற்பனைகள் எல்லாம் நீங்க கை கொள்ளும்படிக்கு உபதேசம் பண்ணுங்க. இங்கிலீஷ்ல வந்து கை கொள்ளும்படின்னு சொன்ன அப்சர்வ். அப்படி என்றால் அப்சர்வ்ன்றாங்கன்னா 4 விஷயம் சொல்றாரு. சண்டேயும் இருக்காரு இல்லையா, அவர் எவ்வளவு சைஸ்ல இருந்தார். அவரை பத்தி சண்டே ஸ்கூல் பிள்ளை கேட்டா கூட சொல்லிட்டோம் இல்லையா. அவர் என்ன பண்ணாங்க, அந்த ஊர்ல அவர் இயேசுவை பார்க்கணும் அவர் ரொம்ப ஆசைப்பட்டார். ஆனா அந்த ஊர்ல ஒருத்தராவது அவரை கவனிச்சாங்களா? இல்ல. ஆனா என்ன பண்ணாங்க, அந்த ஊர்ல அவர் இயேசுவை பார்க்கணும் அவர் ரொம்ப ஆசைப்பட்டார். ஆனா அந்த ஊர்ல ஒருத்தராவது அவரை கவனிச்சாங்களா? இல்ல. ஆனா ஒருத்தர் அவரை கவனிச்சு பார்த்தார். அந்த கூட்டத்தையும் கவனித்த ஒரே தேவன் நாம் பார்த்தார். அவன் பார்த்திருக்கீங்களா இறங்குமா அப்படின்னு. இன்னொன்னு அப்பனா நீங்க அவர் நம்ம பார்க்காத எவ்வளவுக்கு எவ்வளோ அவர் கற்பனைகளை கவனித்து போதிக்கிறீங்களோ நீங்க பார்க்காததே பார்ப்பீர்கள். ஆமே. அதே மாதிரி இந்த நாயின் ஊருக்கு அந்த விதவையை பார்த்தார். அந்த விதவை அங்க வந்து எத்தனையோ பேர் அந்த ஃபியூனரல்ல நடந்து போயிட்டு இருப்பாங்க. அந்த ரோட்ல நடக்காம இருந்திருப்பாங்க, அந்த பரிசு நடந்திருப்பாங்க, போதகர்கள் இருந்திருப்பாங்க, சபை விசுவாசிகள் இருப்பாங்க, உறவினர் இருக்கா. ஆண்டவருக்கு வந்து உயிர் எழுதணும்னு அவசியம் இல்லை. ஆனா அவர் ஒண்ணு கவனிச்சார், அந்த விதவையோட கண்ணீரை கவனிச்சார். இன்னைக்கு உங்களுடைய ஊழியமும் அப்படிதான் இருக்கு. ஒரே விஷயத்துக்கு இந்த போனையே நீங்க ரொம்ப நேரம் ஊற்றி பாருங்க, அந்த போனோட கலர் தெரியும், அந்த போன் எந்த கம்பெனின்னு தெரியும், அந்த வயர் ப்ளூ கலர்னு தெரியும். இந்த கவனிப்பை தான் நான் சொல்றேன். உற்று நோக்கி கவனித்து ஊழியத்தை செய்ய. அதே மாதிரி உணராத, அதாவது அந்த நாயன் அந்த விதவை அவளை பார்த்து ஆண்டவர் செய்த காரியம் யாருமே செய்யாத காரியம் செய்வார். எவ்வளவு கவனிக்கிறீங்களோ நீங்க செய்ய முடியாது என்று நினைக்கிற காரியத்தோட ஆண்டவர் செய்ய முடியாது. ஆமே. அது மட்டும் இல்ல, ஒரு விபச்சாரத்தில் அந்த ஸ்திரீ மாட்டிப்பார் இல்லையா, அந்த ஆண்டவர் பாருங்க அவர் செயல்படுத்தின காரியம் வித்தியாசம். அவர் கவனித்தது வேற. எல்லாம் ஊர் கவனிச்ச மாதிரி அவர் உடனே குற்றம் சொல்லலை, நிந்திக்கணும். இன்னைக்கு ஊழியத்தில் நிந்தனை இருக்கிறது, குற்றம் சொல்லுகிறது, ஒருத்தவங்களை ஜட்ஜ் பண்றது இருக்கு. தயவு செய்து ஜட்ஜ் பண்றதும் குற்றம் சொல்றதும் நம்மளோட வேலை இல்லை, அது கர்த்தரோட. ஆமே. அவர் செயல்பட்டது வித்தியாசமானது. அதே மாதிரி திருப்பி அப்சர்வ் பண்ணிக்கலாம். நீங்க பார்க்காததை பார்ப்பீர்கள், உணராததை உணர்வீர்கள், செயல்படாததை செயல்பட வைக்கிறவர் தான் தேவன். ஆமே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதே மாதிரி இந்த உங்களோட ஒரிஜினல் டிசைன் ஒருத்தருக்கு தான் ஒரு ட்ரே. அந்த உலகத்தில் பேட்டர்ன் எப்படின்னா, ஒரு ஊழியம் ஒரு மாதிரி இருந்தால் அதே ஊழியத்தை செஞ்சுட்டு போயிட்டு இருப்பாங்க. பிரெட் எந்த ஷேப்ல இருக்கும்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்கொயர்ல இருக்கு இல்லையா. இதுதான் ஒருத்தர் நினைச்சிட்டு ஒருத்தர் பிரெட் செஞ்சனால எல்லாமே என்ன பண்ணாங்க, அதே ட்ரேயை தான் யூஸ் பண்ணாங்க. ஸ்கொயர்ல வரணும். ஆனால் திடீர்னு ஒருத்தர் வித்தியாசமா யோசிச்சாங்க. ஏன் நம்ம வட்டமா பண்ணக்கூடாதுன்னு பர்கர் வந்தது தெரியுமா. ஸோ அதை ட்ரே எப்படியா மாறிச்சு, வட்டமாக மாறிச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு அர்த்தம் எப்படி மாறிச்சு, ஓவலாக மாறணும்னு சொல்லி சப்மரீன் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இன்னைக்கு உங்களுக்கெல்லாம் ஒரு வித்தியாசமான ட்ரேயாக தான் உங்களை பார்க்குறாங்க. உங்களை ஒரு மதிக்கத்தக்கதாய் அவர் பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு மதிப்பு நமக்குள்ள வரணும்னா நமக்கு ஒரு விசேஷமான ஒரு விஷயம். யூ வாண்ட் டு பி வேல்யூ, யூ ஷுட் பி சிக்னிஃபிகண்ட். நீங்கள் சிக்னிஃபிகண்டாக இருக்கணும்னா நீங்கள் யூனிக்காக இருக்கணும், தனித்துவமாக இருக்கணும். யூனிக்காக இருக்கணும்னா நீங்கள் ரேராக இருக்கணும். அப்படின்னா அரிதாக இருக்க வேண்டும். நீங்கள் வந்து ஜென்ரல் ஃபிசிஷியன் மாதிரி இருக்க முடியாது ஊழியத்தில். நான் எல்லாத்தையும் செய்வேன்
ஆனா எனக்கு ஒரு பேர் இருக்காது இல்லை. நீங்க ஸ்பெஷலிஸ்டா வரணும்னு தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு தனித்துவத்தை கொடுத்திருக்கிறார். அப்படி என்றால் உங்களுக்கு ஒரு ட்ரே இருக்கு. இந்த உலகத்தின் அப்பத்தை முடிஞ்சுக்கலாம். அப்சர்வ் பண்ணுங்க, அப்சர்வ் பண்ணாது. அப்சர்வ் பண்ணீங்கன்னா உலகத்துல இருக்க எல்லாவற்றும் உறிஞ்சு போயிடும். இவன் இவங்கள மாதிரியே இருக்கும், அவங்கள மாதிரியே இருக்கும், உறிஞ்சு கடைசியில் அந்த பஞ்ச தண்ணியில கூட உறிஞ்சு அது என்ன ஆயிடும்? அது ஒன்றுக்குமே பிரயோஜனம் இல்லாமல் ஆயிடும். ஸோ டோன்ட் அப்சர்வ். உள்வாங்கினா எல்லாமே உங்களை பாதிக்கும். ஆனால் அப்சர்வ் பண்ணிங்கன்னா நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டு பல 1000 பேருக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதமாக வைப்பார். ஆமென். காட் பிளஸ் யூ. இப்போ என் அண்ணன் ஒரு அனுப்பியிருக்கிறார். MBTIல இப்பொழுது லண்டன்ல சபையில பாஸ்டர், சீனியர் பாஸ்டராக இருக்கிறார். இங்கே ஊழியர் செஞ்சவங்க எல்லாருக்குமே ஆண்டவர் நம்ம நினைப்போம் அவருமே 7 வருஷம் நல்ல வேலையை விட்டுட்டு இங்கே வந்தார். அவர் இருக்கிற வேலையை விட்டுட்டு 7 வருஷம். நான் நினைக்கிறேன் அவர் போன இடம் வேளாண் வச்சாப்படி கீழ்கோவை தவிர அவர் வேற எங்கேயுமே போனதில்லை. நான் சென்னை வந்தால் கூட 10,000 எல்லா இடத்துக்கும் போனேன். அவர் அது மட்டும் தான் செஞ்சார். ஆனால் கர்த்தர் இந்த மார்க்கத்தை ஸ்தாபத்துக்கு முக்கியமா இந்த பைபிள் காலேஜ்ல அவர் ஊழியர் செய்தனால அந்த 7வது வருஷம் முடித்ததும் அவர் எப்படி லண்டன்ல திருப்பி எல்லா வேலையும் விட்டுட்டு இங்க வந்தாரோ, ஆனா அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஆமென். கூட்டும் போது எப்படி தெரியுமா கூப்பிட்டாரு? பாஸ்டராகவே அவர் போனார். அந்த சபைக்கு அவர் தான் பாஸ்டர் என்று சொல்லி அவர் அழைக்கப்பட்டார். இன்னைக்கு எங்களுக்கு செய்கிற தேவன் அதே தேவன் தான் உங்களுக்கும் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஸோ அவர் எழுதியிருக்கிறத நான் வாசிக்கிறேன். Dear all, greetings to you all in Jesus' name. With a grateful heart, I thank God for the teachers and faculties. I congratulate the newly graduates of 2025 batch. May God anoint you and use you for His glory. Special thanks to all the staff and faculties and to Reverend Dr. Alex Joseph and Senior Pastor Joseph Paul, Pastor Johnson, Pastor Paul Isaiah for the untiring service in the kingdom of God. Our Amma Vidala, Mrs. Alex Joseph, and a brief exhortation for newly graduates. உங்களுக்கு தான் எழுதியிருக்கிறாங்க. மத்தேயு 9:35-38 சொல்லியிருக்கிறார். And Jesus went about all the cities and villages, teaching in the synagogues and preaching the gospel of the kingdom and healing every sickness and every disease among the people. But when he saw the multitudes, he was moved with compassion on them because they fainted and were scattered abroad as sheep having no shepherd. ஒரு மேய்ப்பனில்லாத ஒரு கூட்டமா அவர் பார்த்தார். Then he said to his disciples, the harvest truly is plenteous, but the laborers are few. Pray ye therefore the Lord of the harvest that he will send forth laborers into his house. Jesus is in Galilee, tirelessly ministering to the people through teaching, preaching, and healing. His heart is revealed as he observes the lost and gives a charge to his disciples. பாருங்க, நானும் எங்க அண்ணனும் என்ன பேசுறோன்னே சொல்லிக்கல. ஆனா இவரும் ஒரு வார்த்தை கொடுக்காது, கர்த்தர் கவனித்தார். இன்னைக்கு உங்க மனசுலேயே சொல்றீங்களா, நான் கவனித்து ஊழியம் செய்வேன். நான் எல்லாத்தையும் உள்வாங்க மாட்டேன். இந்த உலகத்துக்கு ஏற்ற மாதிரி உள்வாங்க மாட்டேன். நீங்களே ஒரு வாட்டி சொல்லி காமிச்சிருங்க உங்க டீச்சர்ஸ் முன்னாடி. அவங்களும் திருப்தியா இருப்பாங்க. இவ்வளவு நாள் அவங்க பாடுபட்டதெல்லாம் என்ன தெரியுமா? இந்த வார்த்தையெல்லாம் நீங்க வார்த்தையை உட்கொண்டுட்டீங்கன்னா வெளியே அழகா கவனிக்க ஆரம்பிச்சுடுங்க. உலகத்தை உட்கொண்டீங்கன்னு வைங்களேன், உங்களால் கவனிக்க முடியாது. அப்படி என்றால் கவலைகள் இருந்தாலும் துன்பப்படாது. கவலையை கவனிக்க கத்துக்கோங்க, துன்பப்படாது. சவால்களை கவனிக்க கத்துக்கோங்க, சோர்ந்து போகாது. இப்போ புரியுதா? அப்சர்வ் அண்ட் அப்சர்வ். ஸோ டீச்சர்ஸ் முன்னாடி சொல்லிங்க, நான் கவனித்து கவனமாய் உற்று நோக்கி அவர் கற்பனைகளை உபதேசம் சொல்வேன், செய்வேன். I will do, I will speak, I will think. இன்னைக்கு நிறைய வாட்டி ஏவாள் பாடின பாட்டம் என்ன, அவர் சாயல்ல படைக்கப்படும். என்ன டான்ஸ் ஆடுறீங்க நீங்க? பாய்ஸ் என்ன, நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, எப்படி பண்ணாங்க பாருங்க. பட் எனக்கு தெரியும் என் தம்பிங்களாம் நல்லா பண்ணுவாங்க. ஆமென். அடுத்த வருஷம் நீங்களும் ஒரு வீடியோ போடணும் கிராஜுவேஷன்ல, சரியா? ஸோ ஆண்டவர் ஸ்திரீகளை வைத்து இன்னைக்கு பயங்கரமா யூஸ் பண்ணிட்டு இருக்கார். 1 நாளாக 2 நாளாக பார்த்தா அவர் அவனை பெற்றால், அவர் அவரை பெற்றால்னு வரும். ஆனால் இது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ரட்சகர், அவள் அவரை பெற்றார். ஆமென். ஸோ எனக்கு ஆண்டவர் உங்களுக்கு பலவீனமான பாண்டம்னு
பைபிள்ல தான் சொல்லியிருக்கான். ஆனா ஆண்டவர் உங்களுக்கு பலத்தை கொடுத்துருக்கா. அதே மாதிரி தம்பிங்களுக்கு அவங்களும் லேஸ்பட்டவங்களை சபைக்கு எப்படி ஆண்டவர் தலையா இருக்கிறாரோ, நீங்க எந்த ஸ்தானத்துல உங்களை அழைக்கப்பட்டிருக்கிறாரோ உண்மையும் உத்தமமாய் ஊழியம் செய்ய. ஏன்னா வேற எதையும் பார்க்காதுங்க. அந்த கேட் தானது தேவன் உங்க முன்னாடி வந்து என் உண்மையும் உத்தமமான ஊழியக்காரன் சொல்ற ஒரே சர்டிபிகேட்காக ஊழியம் செய்ய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.